அமெரிக்கால ஃபாரின் கரன்சி பாண்ட் மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அதானி குரூப் எடுத்த முடிவு தான் பெரிய அளவுக்கு அதானி ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுறதுக்கு காரணமா இருந்தது. ஸ்கேம், ஊழல் இந்த மாரி நெறைய அலிகேஷன்ஸ் அதானி குரூப் மேல வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பெரிய அளவுக்கு ஃபால் ஆச்சு. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் முதல் பிரச்சனை. 2வது இப்போ இந்த அமெரிக்காவோட கோர்ட் பிடிவாரண்ட் வந்து அதானி குரூப்போட டாப் மேனேஜ்மென்ட்ல குடுத்திருந்தது. ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருந்தது. இந்த 2 இன்சிடென்ட் தான் அதானி குரூப்போட ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபால் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்குமே மல்டி பேக்கர் ரிட்டர்ன் குடுத்திருந்த ஸ்டாக்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு லாபம் குடுத்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டின்னா, எல்ஐசி அ ஸ்டாக் மார்க்கெட்ல அ எல்ஐசி வந்து இப்போ அதானி போர்ட்ஸினுடைய அ ரூபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் இதுதான் இந்தியால லார்ஜஸ்ட் ரூபி டினாமினேட்டட் பாண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க அதானி போர்ட்ஸ். இத எல்ஐசி ரூ. 5000,00,00,000 சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.75% நெகோஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்ஐசியோட இன்வெஸ்ட்மென்ட் அதானி போர்ட்ஸினுடைய பாண்ட்ல இதில என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் ஸ்மால் இன்வெஸ்டார் என்ன பண்ணலாம்? முக்கியமா அதானி குரூப்ல நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, இப்போ அது சரியான டைமா ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு. இத பத்தி நம்ம பார்க்க போறோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அ யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஐசி அ அதானி போர்ட்ஸினுடைய ரூபி டினாமினேட்டட் பாண்ட் ரூ. 5000,00,00,000 அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அ இதில என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு? இந்த பாண்ட்ல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ்? முதல் விஷயம் என்னன்னா, இந்த பாண்ட் மொத்தமே ரூ. 5000,00,00,000 தான். 100% எல்ஐசி பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. 7.75% வந்து இஷ்யூவன்ஸ். இதில வந்து பிரைவேட்லி நெகோஷியேட்டட் அப்படின்றத இந்த டீல் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் முதல் விஷயம்னா, இந்த பாண்ட் அ ஓப்பன் மார்க்கெட்ல அ வந்திருக்கிற பாண்ட்ல பிரைவேட்டா எல்ஐசியோட டிஸ்கஸ் பண்ணி இவங்க ப்ரொபோசல எல்ஐசிக்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. எல்ஐசி இத கம்ப்ளீட்டா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு அனவுன்ஸ்மென்ட்டும் மீடியால நம்ம பார்த்தோம். இது பிரைவேட்லி நெகோஷியேட்டட் டிரான்சாக்ஷன். அப்போ என்னன்னா, வேற எந்த பிட்டிங்கும் இந்த பாண்டுக்கு அதானி போர்ட் ரிசீவ் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து மார்க்கெட் பேஸ்டு இஷ்யூவன்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிரீன் ஷூ ஆப்ஷனும் இது இல்ல. அப்போ இந்த பாண்ட் வந்து மத்த பேங்க்ஸோ, இல்ல மத்த ஆர்கனைசேஷன் பர்ச்சேஸ் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல இவங்க பிரைவேட்டா குடுத்துருக்காங்க. இல்ல இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நார்மலா பேங்க்ஸ் இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல டிஐஎஸ், எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, நார்மலா 10 இயர்ஸ் தான் லாங் டெர்ம் பாண்ட் ரூபி டினாமினேட்டட்ல. ஆனா இந்த பாண்ட் 15 வருஷம். ஸோ அதனால இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்டின்றதும் நம்ம பார்க்க முடியுது. இந்த பாண்ட வச்சு, இதுல கலெக்ட் ஆகுற எல்ஐசி சப்ஸ்கிரைப் பண்ற இந்த 5000 crore பாண்ட வச்சு கம்பெனி என்ன பண்ண போகுது? அ ஆல்ரெடி இருக்கிற கடன அடைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. ரீபேமென்ட், ரீஃபினான்ஸ் இதெல்லாமே. அடுத்தது கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நியூ இன்வெஸ்ட்மென்ட், நியூ ப்ராஜெக்ட் வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இவங்க இந்த அமௌண்ட்ட யூஸ் பண்ண போறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அ அதானி போர்ட்ஸினுடைய மேஜர் பிசினஸ் என்ன? பிரைவேட் போர்ட் ஆப்பரேட்டர். இந்தியால இருக்கிற நம்பர் 1 பிக்கஸ்ட் பிரைவேட் போர்ட் ஆப்பரேட்டர் இவங்க தான். கிட்டத்தட்ட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 633 மில்லியன் மெட்ரிக் டன். இதுல வந்து 450 மில்லியன் மெட்ரிக் டன் 2025 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. 15 டொமஸ்டிக் அ போர்ட்ஸ், டெர்மினல்ஸ் இவங்க ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி 4 குளோபல் போர்ட்ஸ், டெர்மினல்ஸ் வந்து இவங்க ஆப்பரேட் பண்றாங்க. ஸோ இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கான ஒரு முக்கியமான அ ஒரு நியூஸ் தான் எல்ஐசியோட இந்த 5000 crore இன்வெஸ்ட்மென்ட் அதானி போர்ட்ஸினுடைய பாண்ட்ல. இப்போ ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, கிறிசில் அண்ட் ஃபிட்ச் 2மே அ குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி. ஃபிட்ச் வந்து குடுத்திருக்கிறதுல, அதானி போர்ட்ஸினுடைய லாங் டெர்ம் ஃபாரின் கரன்சி இஷ்யூவர் வந்து டிஃபால்ட் ரேட்டிங் BBB- அப்டின்னு குடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா, நெகட்டிவ்னு குடுத்திருந்தத சேஞ்ச் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம்னா, கிறிசில் வந்து AAA ரேட்டிங் குடுத்திருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டெட் பாண்டுக்கு வந்து AAA ரேட்டிங் குடுத்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம், ஆ 2025 இப்ப எல்ஐசி பக்கம் வருவோம். 2025 ஃபினான்ஷியல் இயர்ல எல்ஐசி வந்து ரூ. 80,000 கோடி அளவுக்கு பாண்ட் இஷ்யூவன்ஸ் இந்தியன் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு.
இது வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்த விட 30% அதிகமாயிருக்கு. இந்த பாண்ட் மார்க்கெட்ல எல்ஐசி வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிளேயர் ஆர் இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதானி குரூப் பக்கம் வரலாம். அதானி குரூப் வந்து ரொம்ப ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கிற குரூப் கம்பெனி. ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் பிரைஸ பொறுத்தவரைக்கும். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் நியர்லி 25,000க்கு நியர்லி நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வெரி குட் பொசிஷன்ல நிஃப்டி இப்போ ஸ்டேஜ் ஆயிருக்கு. ஏன்னா 26,000 கிட்ட தான் ரெக்கார்ட் ஹை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4% 4, 5% கிட்ட தான் ரெக்கார்ட் ஹைலருந்து இப்போ பின்தங்கி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல அதானி குரூப் ஸ்டாக்ஸ் ரொம்ப இந்த 2 பிரச்சனை ஹிண்டன்பர்க் அண்ட் ஆ யுஎஸ் கோர்ட்டினுடைய ஆர்டர். இது 2ம் தான் அதானி குரூப் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இப்போ அதிலருந்து வெளில வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட் இந்த லெவல் சஸ்டெயின் ஆகும்போது, மார்க்கெட் கண்டிஷன் இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும்போது, அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல ஒரு பிரேக் அவுட் நம்ம நியர் டெர்ம்க்கு எதிர்பார்க்கலாம். எல்ஐசி வந்து ஆல்ரெடி அதானி குரூப் ஸ்டாக்ஸ்லயும் இவங்க ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. ஒரு சில ப்ளஸும் இருக்கு. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டார் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நன்றி. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் நீங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.